குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானி இயக்கம் 2025-26 அணி ஆ குழு அ. நாங்கள் இன்று நீர்முடிச்சுகள் என்னும் புத்தகத்தை நூலாய்வு செய்ய வந்துள்ளோம். என் பெயர் காவியதர்ஷினி. என் பெயர் ரஞ்சனா. என் பெயர் ஜான இளங்கோ ஸ்ரீதேவி. என் பெயர் வேலன் நிக்கோல். என் பெயர் அக்ஷன் ஸ்ரீராவ். என் பெயர் சுதின். இந்த புத்தகத்தை எழுதியவர் முள்ளஞ்சேரி எம் வேலையன் அவர்கள். இதில் ஒரு பயணியின் அனுபவங்கள், பின் அணிந்துரை, மதிப்புரை, வாழ்த்துரை போன்றவையெல்லாம் தெளிவுபடுத்தியுள்ளன. பின் நம் குமரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள், விவசாயம், சமூக வாழ்க்கை பற்றிய தகவல்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது. மொத்தமாக இந்த புத்தகம் நீர்நிலைகளை பற்றிய அறிவை வளர்க்கும் ஒரு தொகுப்பாக உள்ளது. புத்தகத்துல எனக்கு பிடிச்ச பகுதி என்னன்னா, குமரி மாவட்ட நீர்வளம் இயற்கையின் கொடை. இதுல என்னன்னா புவியோட அமைப்போட ரகசியம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இந்த புக்கோட ஆதர் இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இயற்கை தான் ஒரு மிகப்பெரிய நீர் தொட்டி அப்படிங்கறத ஆழமா குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பரளியாறு, கோதையாறு, பழையாறு, அதுக்கப்புறம் வள்ளியாறு, தாமிரபரணி இந்த மாதிரி ஆற்று பத்தி எல்லாம் இந்த புக்ல அவரு கூறியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நீர்முடிச்சுகள்னா 1 2 6 ஜாயின் பண்ற இடம் தான் நீர்முடிச்சுகள் அப்படின்னு அவர் இதுல சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஆறுக்கு மேலதான் இந்த அணை இருக்கு. அதாவது இப்போ சித்தாறு 1, சித்தாறு 2 சித்தாருக்கு மேல இருக்கு. அதே மாதிரி பெருஞ்சாணி அணை பரளியாற்றுக்கு மேல இருக்கு. இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே இதுல அவர் தெளிவா கூறியிருக்கிறார். அதுக்கப்புறம் ஈர நிலங்கள், சதுப்பு நிலங்கள், அதோட சங்கிலி தொடரை பத்தியும் இந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. எனக்கு இந்த புத்தகத்துல பிடிச்சது என்னன்னா, இந்த குமரி மாவட்டத்துல இவ்வளவு நீர்நிலைகள் இருக்கு அப்படிங்கறது இந்த புத்தகத்துக்கு மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீர்முடிச்சுகள் புத்தகத்தை ஆய்வு செய்த பிறகு இளம் விஞ்ஞானிகளாகிய நாங்கள் நீர் வளங்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றுவோம். நீர்முடிச்சுகள் புத்தகத்தின் ஆசிரியர் முள்ளஞ்சேரி மு வேலையன். இவர் குமரி அறிவியல் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர். இவர் 34 ஆண்டுகள் ISROவில் பணிபுரிந்துள்ளார். ஓய்வு பெற்ற பிறகும் அறிவியல் வினைப்புணர்வு மக்களிடம் கொண்டு செல்வதில் இவர் அதிகமாக ஈடுபட்டுள்ளார். விண்வெளி சுவடுகள், இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் போன்று இன்னும் பல புத்தகங்களை இவர் எழுதியுள்ளார். இந்த புக்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீர்நிலைகளை பத்தி படிக்கிறது வகுப்பறையில படிக்கிற பாடம் இல்ல. இது மலைகள், காடுகள், சிற்றாடைகளுக்கு கூட உறவாடும் ஒரு கலை என்பதை இந்த புக்கு நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாம வேலையன் சார் இதுல நீர்நிலைகள் நிலத்தின் நரம்புகள் என்பதை வலியுறுத்தி இருக்காரு. இதுல எனக்கு பிடிச்ச லெசன் என்னன்னா, பண்டைய நீரியல் தொழில்நுட்பம், அப்புறம் குமரியல் வனவளமும். இதுல அவரை முதுகுழி வயல் 2 ஆறுகளா பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காரு. ஒண்ணு தாமிரபரணிக்கும், இன்னொன்னு கோதையாறாகவும் பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காரு. இது புவியியல் அதிசயம் அப்படின்றத வலியுறுத்தி இருக்காரு. இந்த புக்கில் கிளைமேட் சேஞ்ச்னா வெறும் ஐஸ் கேப் சுருகிறது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் குமரி மாவட்டத்தில் இருக்க மக்களுக்கு எப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தணும், அதெல்லாம் கிளைமேட் சேஞ்சோன்னு இன்னொரு எஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச்னால இங்கே சுற்றி வாழ்கிற மக்களுக்கு அவங்க எக்கனாமியும் அவங்களோட லைஃப் ஸ்டைலும் பாதிக்கப்படுது. யங் சயின்டிஸ்ட் 2022 ஒரு ஃபீல்ட் ஸ்டடி போயிருக்காங்க. அது நீரோடி முதல் தேங்காய்பட்டினம் மாதிரி நடந்திருக்கு. இந்த ஃபீல்ட் ஸ்டடியில் அவங்க நீரோடி மக்கள் எப்படி அவங்க வீட்டில் எல்லாம் தண்ணி வருது, எப்படி அவங்க அந்த அலைகள்லாம் சமாளிக்கிறாங்க. அவங்க எப்போவுமே டீப் சி ஃபிஷிங் தான் போவாங்க. அந்த டீப் சி ஃபிஷிங் பண்ணும் போது அவங்களுக்கு இப்போ அந்த கரைகள்லாம் இருக்கா இல்லை காணாமல் போயிடுச்சான்னு அந்த ஃபீல்ட் ஸ்டடி நமக்கு சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் இவங்க மலைகள், அதுக்கப்புறம் பாறைகள், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீர் அதோட எப்படி இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ஃபேவரட் பார்ட் இதில் என்னன்னா சஸ்டைனபிள் லைஃப் வெறும் நம்ம இயற்கையை கட்டுப்படுத்துறது மட்டும் கிடையாது, இயற்கையோட எப்படி வாழ்றதுன்னு சொல்கிறாங்க. இந்த டேம்ஸ்லாம் முதல்ல கட்டப்பட்டது முதல்ல அவங்க மண்ணை தூக்கி அங்கே போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மண் அங்கே சரியாக இருக்கல. அது அந்த ஆற்றோட ஆற்றா கரைஞ்சு போயிடுச்சு. அதனால தான் இந்த அணைகளை அவங்க கட்ட ஆரம்பித்தாங்க. இந்த அணைகள் தான் இப்போ ஏசியாவோட முக்கியமான ஒரு கண்டமாக இங்கே செயல்பட்டுருக்கு. இதனால இந்த புக் எதுக்கு பீப்புளுக்கு
நிறைய பெனிஃபிட்ஸா இருக்குன்னா இதை வாட்டர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்க இங்க படிச்சாங்கன்னா இந்த கன்னியாகுமரி அவங்களோட பகுதியை பற்றி அவங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். இவர் இதுல நதிகள் பற்றியும் நதிகளின் எஸ்டரி அதை பற்றியும் கூறுகிறார். இதுல எனக்கு பிடிச்சது நதிநீர் இணைப்பு நாஞ்சில் நாட்டின் நல்வாழ்வு. அதாவது நாஞ்சில் நாட்டு, அதாவது நம்மோட கன்னியாகுமரி நாட்டின் நல்வாழ்வும் அதற்கு காரணமான நீர் வளங்களும் அதற்கு காரணமான காடுகள் மலைகள் அனைத்தையும் கூறியிருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புக்ல. எனக்கு இதில் பிடிச்சிருந்தது வந்து முக்கடல். அந்த நாகர்கோயில் நகரின் குடிநகர் ஆதாரமான முக்கடல் அணைக்கு செல்லும் வழி கரடுமுரடானதுன்னு எழுதியிருக்கிறாரு. 1935 126 ஏக்கர் பரப்பளவில் 52 அடி உயரத்தில் கட்டப்பட்டது. வள்ளி ஆறு இது வந்து 16 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து கடியப்பட்டினத்தில் அரபிக்கடலில் கலங்குகிறது. இந்திய அரிய வகை மணல் தொழிற்சாலைகளுக்கான நீர் விநியோகமும் இந்த ஆற்றிலிருந்து எடுக்கப்படுகிறது. மலையேற்றத்தின் போது கண்டறியப்பட்ட பூச்சிகளின் வகைகள் ஒருபுறம் மகிழ்ச்சி அளித்தாலும் மறுபுறம் மனித தலையீடுகளை கவலை அளிக்கின்றன. அனந்தனார் கால்வாய் கரை வழியாக செல்லும் போது காடுகள் சல்லியாக நொறுங்கப்படுகிறது. இதுதான் எனக்கு இதுல பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த புக்ல பிடிச்சிருந்த பாட்டு என்னன்னா அத்தியாயம் 25 நவீன வேளாண்மையும் நாளைய விடியலும். இதுல வந்துட்டு அவர் என்னதுன்னா நவீன வேளாண்மை பற்றி ஆழமா சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு நம்ம ரசாயன உரங்களை மண்ணில் பயன்படுத்துவதும் அப்புறம் நம்ம நீர் வந்துட்டு அதிகமா யூஸ் பண்றதுனால வந்துட்டு நீர் வளமும் நிலவளமும் பாதிக்கப்படுறது பற்றி கொடுக்காரு. இதனால் வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு பொருளாதார சிக்கல் சந்திப்பாங்களும் சொல்லியிருக்காரு இவரு. இந்த நீர்மூழ்ச்சிகள் புத்தகத்தை ஆய்வு செய்த பிறகு இளம் விஞ்ஞானிகளாகிய நாங்கள் இயற்கை மற்றும் நீர் வளங்களை பாதுகாக்க வேண்டிய வழிமுறைகளை பின்பற்றுவோம். மண்வளம் காப்போம், நீர்வளம் காப்போம். இயற்கை வேளாண்மை பின்பற்றுவோம். செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்துவோம். நீர் வளங்களை காப்போம், மலைகளை காப்போம். சுற்றுச்சூழலை காப்போம். இயற்கையை காப்போம்.